ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, தொடர்ந்து நம்ம முத்ராவை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஸ்பெஷலான முத்ராவை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா பூஷன் முத்ரா அப்படின்ற ஒரு முத்திரையை தான் பார்க்க போறோம். பூஷன் என்றால் பகலவன், அதாவது சூரியன் என்று அர்த்தம். முத்திரைகளில் இது தனித்துவம் பெற்றது. மற்ற முத்திரைகளை 2 கைகளில் நம்ம செய்யணும். இதை வந்து 2 கைகளையும் செய்யணும் தான். ஆனால் சிறு வித்தியாசம். ஒவ்வொரு முத்திரைக்கும் அது வந்து ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இங்கே 2 கைகளில் வேறு வேறு அமைப்பில் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். அதான் வலது கையில் ஒரு மாதிரி இருக்கும், இடது கையில் ஒரு மாதிரி இருக்கும். அதான் இந்த முத்திரையுடைய ஸ்பெஷல். இந்த முத்திரையை சூரிய தேவனுக்கு அர்ப்பணித்து செய்வாங்களாம் அந்த காலத்தில். அதாவது நம்முடைய முன்னோர்கள். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஆள்காட்டி விரலை வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இடது கை வேறு மாதிரி இருக்கணும், வலது கை வேறு மாதிரி இருக்கணும். ஆள்காட்டி விரலை காற்றை குறிக்கிறது. நடுவிரல் ஆகாயம் அல்லது அண்டவெளியை குறிக்கிறது. மோதிர விரலோ மண் அல்லது நிலம் அல்லது பூமியை குறிக்கிறது என்று தான் நம்மளாம் அறிஞ்சிருக்கோம். ஆனால் இங்கே இந்த 3 மூலங்களையும் சக்தியை அதிகரிக்கிறது. காற்று சுறுசுறுப்பை வேகத்தையும் புத்துணர்ச்சியும் தருகிறது. மண் எலும்புகளையும் வலிமைப்படுத்துகிறது. ஆகாயமும் உடம்பில் உள்ள வெற்றிடங்களை சரிப்படுத்துகிறது. இந்த முத்திரையை தொப்புள்களை சுற்றியுள்ள பகுதிகளையும் தன் கண்காணிப்பில் வைத்திருக்கிறது. அதனால் வயிறு மற்றும் வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய அவயங்கள், அதாவது அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஊக்குவிக்கிறது. இந்த பூஷன் முத்திரையை போஷாக்கு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, முத்ரா ஆஃப் நொரிஷ்மெண்ட் அப்படின்னு இதுக்கு ஒரு பேரும் இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்கலாம். வலது கை வியான முத்திரையை செய்கிறது. அதாவது வலது கை ஆள்காட்டி விரலை நுனி, நடுவிரல், நுனி 2ம் கட்டை விரல் நுனியை தொட வேண்டும். மற்ற விரல்கள் மோதிர விரலும் சுண்டு விரலும் நீட்டப்பட்டிருக்க வேண்டும். இடது கை வந்து அபான முத்திரையை செய்ய வேணும். அதாவது நடுவிரல் மற்றும் மோதிர விரல்கள் நுனியில் கட்டை விரல்கள் நுனியையும் தொட்டு கொண்டிருக்க வேண்டும். இந்த முத்திரை எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். முறைக்கு 5 விதம், அதாவது 5 நிமிஷம் விதம் 4 முறை செய்யலாம். மொத்தம் 20 நிமிடங்கள் வருவது போல் செய்யலாம். அதிக நேரமும் செய்யலாம். இதை எப்போ வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் செய்யலாம். நடக்கும்போது செய்யலாம், நின்றுட்டு இருக்கும்போது செய்யலாம், உட்காந்துட்டு இருக்கும்போது செய்யலாம், தியானத்தில் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். வயிற்றுப்பகுதி சிறப்பாக வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு முத்திரை. உணவுக்கு பின்னர் இந்த முத்திரையை செய்து வந்தால் ஜீரணம் அதிகரிக்கிறது. சில பேர் வாந்தி வரும் அல்லது குமட்டல் இது போன்ற நிலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மாறும். முக்கியமாக ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வாமிட் வரும், சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அந்த டைமில் இந்த முத்திரையை வைத்தனா வாமிட் வராது. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். இந்த பூஷன் முத்திரை வந்து பண்ணும்போது மூளை வந்து செயல்பாட்டை அதிகப்படுத்துகிறது. இதன் பணி என்னென்னா ஜீரண சக்தியை அதிகப்படுத்துகிறது. அடுத்தது உடல் கழிவுகள் அனைத்தையும், அதாவது சிறுநீர், இந்த வியர்வை மலம் சரிவர வெளியேற்றப்படுகிறது. இதனால் நம்ம உடல் விஷத்தன்மை அடையாமல் பாதுகாக்கிறது. இந்த பூஷன் முத்திரையை வந்து ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கு, உடல் வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஜீரண உறுப்புகளால் அந்த உட்கிரகிக்கக்கூடிய அதை வந்து உறுதி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு ஹெல்ப் பண்ணுது. அதை கிரகிக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் அதிகமாக கண்காணிக்கிறது. ஜீரண சக்தியை மேம்படுத்தால் வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வயிறு உப்பசம், வயிறு எப்பவுமே கனமாக இருக்கிறது போல ஒரு தோற்றம் ஏற்பட்டால் உடனே இந்த முத்திரையை செய்யுங்க. வயிற்று பிரச்சனைகளை நீக்குகிறது. நுரையீரல் திறனையும் அதிகரிக்கிறது. நுரையீரல் ஆக்சிஜன் அளவையும் அதிகரிக்கிறது. அதனால் சளி பிடிப்பது ரொம்ப குறைவாயிடும். சளி வந்து பிடிக்காது. சில பேர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க, ட்ராவலே பண்ண முடியாது. எதுக்கு ட்ராவல் பண்ண முடியாது, வாந்தி வரும், மயக்கம் வரும், அப்படிலாம் ஒரு சில பேருக்கு இருக்கும். குமட்டும் அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. சிலருக்கு எப்பவுமே இருக்கும், அதே மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப அவங்களுக்கான ஒரு அற்புதமான முத்திரை. மொத்தத்தில் பூஷன் முத்திரை உடல் வலிமைக்கும் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் மேம்பாடாக காரணமாக இந்த முத்திரை அமைகிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தால் உடனே இந்த முத்திரை நினைவில் வச்சுக்கிட்டு உடனே அப்போ செய்யுங்க. சம்மர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ நானும் இந்த முத்திரையை செய்திருக்கிறேன், நல்ல ரிசல்ட்ஸ் ஏற்பட்டிருக்கு. மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள். நான் நிறைய பேருக்கு இந்த முத்திரையை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த முத்திரையை செய்யுங்க, ரொம்ப ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதை வந்து ஆய்வுக்கூடத்தில் இந்த பூஷன் முத்திரையை ட்ரை பண்ணியிருக்காங்க. சம்மர் ரிசல்ட் வந்திருக்க கூட. மறக்காமல் நீங்களும் இந்த முத்திரையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு, நிறைய வீடியோ. அதுக்கு பிறகு முக்கியமாக பிளேலிஸ்ட்டில் யோக முத்ரான்னு இருக்கும்.
அந்த அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் எங்கெல்லாம் படித்தேன், எங்கே படித்து இந்த விஷயங்களை கலெக்ட் பண்ணி எடுக்கிறேன், நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அது சம்மந்தமான அந்த புத்தகங்கள் ரீதியான சில தகவலை கொடுத்துருப்பேன். அது பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமாகவே நிறைய முத்திரைகளை குறித்து போட்டிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நன்றி.